அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது அறிவிப்பு. நடப்பாண்டுக்கான RTE மாணவர் சேர்க்கை இன்று அக்டோபர் 30 நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஒதுக்கீட்டை விட அதிக விண்ணப்பங்கள் வந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் முன் குலுக்கல் முறையில் அக்டோபர் 31 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த RTE மாணவர் சேர்க்கை செயல்முறையானது பள்ளி கல்வித்துறை வலைத்தளத்தின் மூலம் வெளிப்படையாக செயல்படுத்தப்படுகிறது. இதை மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் மேற்பார்வையிடுவார்கள். இந்த திட்டத்தில் ஆதரவற்றவர்கள், HIVயால் பாதிக்கப்பட்டவர்கள், மூன்றாம் பாலினத்தவர், மாற்றுத்திறனாளிகள், துப்புரவு தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு. தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் விரைந்து வழங்குவதற்கான வழிகாட்டுதல்களை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் மாணவிகளுக்கு 4250 ரூபாய் மதிப்பிலும் மாணவர்களுக்கு 4375 ரூபாய் மதிப்பிலும் சைக்கிள்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. கொள்முதல் ஆணை பெற்ற நாளிலிருந்து 15 நாட்களுக்குள் சைக்கிள்களை விநியோகிக்க தொடங்க வேண்டும். 3 ஆண்டு உத்தரவாத அட்டை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். சைக்கிள்கள் விநியோகம் செய்யப்பட்ட 6 மாதங்களுக்கு பிறகு ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் குறைந்தது 3 நாட்களுக்கு பழுது நீக்குவதற்கான சிறப்பு முகாம் நிறுவனத்தால் நடத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. குரூப் 4 தேர்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் நவம்பர் 7 சான்றிதழ்களை பதிவேற்ற வேண்டும் என TNPSC அறிவித்துள்ளது. கணினி வழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நவம்பர் 7 வரை சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யலாம் எனவும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் மூலமாக சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. துணை ஜனாதிபதி மற்றும் முதலமைச்சர் ஆகியோரின் வருகையொட்டி பாதுகாப்பு காரணம் கருதி ராமநாதபுரம் மாவட்ட எல்லை பகுதிகளில் இன்று அக்டோபர் 30 ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்கவிடும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவரான சிம்ரன்ஜித் எச்சரித்துள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு. தென்காசி மாவட்டத்திற்கு 10 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். தென்காசி மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் SPக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய குடியிருப்புகள் கட்டப்படும். சங்கரன் கோவில் மேலநீதிலநல்லூரில் 52 கோடி மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். தென்காசியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம் அமைக்கப்படும். கடையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்படும். சிவகிரி, கடையநல்லூர், திருவேங்கடத்தில் முக்கிய கண்மாய்கள் 12 கோடி ரூபாயில் சீரமைக்கப்படும். கடனா அணை 4 கோடியில் சீரமைக்கப்படும். கடையநல்லூர் வட்டத்தில் உள்ள அணைக்கட்டுகள் மேம்படுத்தப்படும். ஆலங்குளம் அரசு மகளிர் கல்லூரிக்கு 1 கோடி ரூபாய் செலவில் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும். செங்கோட்டை வட்டத்தில் அணைக்கட்டுகள், குளங்கள் 5 கோடியில் சீரமைக்கப்படும். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம், சிவகிரியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்கப்படும். மாராந்தாய் கால்வாய் 2 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும். ஆறாவது அறிவிப்பு. வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 940 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கீழம்பாக்கத்திலிருந்து அக்டோபர் 31 340 சிறப்பு பேருந்துகளும், நவம்பர் 1 350 பேருந்துகளும், கோயம்பேடிலிருந்து அக்டோபர் 31 55 சிறப்பு பேருந்து, நவம்பர் 1 55 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. மற்றும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 100 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல மாதவரத்திலிருந்து 31 மற்றும் 1 ஆகிய 2 நாட்கள் 20 பேருந்துகள் என சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன. ஏழாவது அறிவிப்பு. PD மற்றும் திரைப்பட துறையைச் சேர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை அக்டோபர் 31 முடிவடைகிறது. 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரி, ITI, டிப்ளமோ பயிலும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. scholarship.government.in என்ற முகவரியில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை
அவர்கள் பயிலும் கல்வி நிறுவனங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கும் மாணவர்கள் தங்களுடைய பெயரில் வங்கி கணக்கு மற்றும் ஆதார் அட்டை வைத்திருக்க வேண்டும். 8வது அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவான மோன்தா புயல் ஆந்திராவில் கரையை கடந்த நிலையில் 9 துறைமுகங்களில் ஏற்றப்பட்டிருந்த புயல் எச்சரிக்கை கூண்டை இறக்கிட வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் ஏற்றப்பட்டிருந்த புயல் எச்சரிக்கை கூண்டுகளை இறக்கிட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு. முன்கூட்டியே இழப்பீடு தொகை. பயிர் சேதம் தொடர்பான கணக்கெடுப்பின்படி இழப்பீடு வழங்கப்படும். ஜனவரிக்கு பதில் டிசம்பர் மாதம் முதலே இழப்பீடு வழங்கப்படும். விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 33% மேல் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என அமைச்சரான MRK பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். 10வது அறிவிப்பு. ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு நவம்பர் 1ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். 1040வது சதய விழா வரும் 31 மற்றும் 1ஆம் தேதி என 2 நாட்கள் அரசு விழாவாக நடைபெறுகிறது. 11வது அறிவிப்பு. அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு மூலமாக உடற்கல்வி இயக்குனர் நிலை 2 நியமனம் வழங்கப்பட்டு வருகிறது. 2025 ஜனவரி 1ஆம் தேதி நிலவரப்படி உடற்கல்வி ஆசிரியர் பணியில் இருந்து உடற்கல்வி இயக்குனர் நிலை 2 ஆக பதவி உயர்வு பெற தகுதியானவர்களின் பெயர் பட்டியலை தயார் செய்து அனுப்ப வேண்டும் எனவும் பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா அருகே புயல் கரையை கடந்த போனாலும் தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் நவம்பர் 3ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள், புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியின் கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இன்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தரைக்காற்று வீசும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தும் பணியானது 4ஆம் தேதி தொடங்குகிறது என தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் SIR தொடங்குவதால் 6 முக்கிய அம்சங்களை கவனிக்க வேண்டியது உள்ளது. வாக்காளர் பட்டியலிலிருந்து இறந்தவர்களின் பெயர்கள் முழுமையாக நீக்கப்படும். 2 தொகுதிகளில் பெயர் இருந்தால் அதில் ஒரு தொகுதியின் பெயர் நீக்கப்படும். ஒரு வாக்காளர் எங்கு குடியிருக்கிறாரோ அந்த சட்டசபை தொகுதியில் உள்ள வாக்காளர் பட்டியலில்தான் அவரது பெயர் இருக்க வேண்டும். மாறாக சொந்த ஊரில் அவரது பெயர் இருந்தால் அது நீக்கப்படும். எனவே சென்னை உட்பட நகரங்களில் வசிப்பவர்கள் தங்களது பெயரை சொந்த ஊரிலிருந்து நீக்கி வசிக்கும் இடத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் நிலை உருவாகும். வேறு தொகுதி அல்லது வேறு மாவட்டங்களுக்கு குடிபெயர்ந்தவர்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் முகவரி மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் வேலை பார்க்கும் பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வெளிமாநில தொழிலாளர்கள் தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கதவுகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன. பீகார், வங்காளதேசம் எல்லையை ஒட்டி இருப்பதால் ஏராளமான வங்காளதேசத்தினர் வாக்காளர் பட்டியலில் இருந்தனர். அவர்கள் பெயர்கள் SIR மூலமாக தற்போது நீக்கப்பட்டுள்ளது. அதேபோல தமிழகத்தில் இலங்கையில் இருந்து அகதிகளாக வந்தவர்களும் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்திருந்தால் அவர்களும் நீக்கப்படுவார்கள். இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.